வணக்கம். நியூடெக் கோட் ஃபார்ம் திண்டிவனம் நெடிமூல் கிராமத்துலேருந்து. நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு கூட. அவர் நம்ம கோழி பண்ணை வச்சிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய கோழிலாம் வளர்ந்துருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம இன்குபேட்டரில் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து அடக்காத்து வெளியில் வந்து அது என்ன ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய குஞ்சுங்க வச்சுருந்தாரு. சின்ன சின்ன குஞ்சுங்க இருந்தது. அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்துருந்தோம்லடா, நம்ம அப்போ இருக்கும்போது அடக்காத்து ஒரு இன்குபேட்டர்ல வச்சிருந்தேன். அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? அப்புறம் குஞ்சுங்க தனியா வந்து இருந்தது இல்லையா, அது என்ன ஸ்டேஜ்ல? இப்ப இது என்ன ஸ்டேஜ்ல இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சின்ன சின்ன குஞ்சுங்களா இருந்ததுல, எல்லாம் ஒரு 10 நாள் குஞ்சு இருந்தது, 15 நாள் குஞ்சு இருந்தது. அந்த குஞ்சுங்க தான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் வந்து இப்ப 2 மாசம் சிக்கா இருக்காங்க. இப்போ இதுக்கு இது கூட ஏதோ இதெல்லாம் இருக்கு, நாட்டுக்கோழியும் சேர்ந்து இருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு 30 கோழி இருக்கு. இது கூட வந்து இந்த ஒயிட் லகான் சொல்லக்கூடிய அந்த இனம் வந்து ஒரு 60 கோழி இருக்கு. ஓகே. இப்ப இதுக்கு என்ன தீவனம்? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன தீவனம் வைக்கிறீங்க? வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளம் மாவு அது அரைச்சிக்கணும். அப்புறம் வந்து கம்பு, அப்புறம் வந்து கேழ்வரகு, அரிசி வந்து கொஞ்சம் ரொம்ப கார்போஹைட்ரேட் நமக்கு தேவைன்றதுனால கொஞ்சம் அரிசி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ஃபீடும் நம்ம வாங்கி வைக்கிறோம். ஏன்னா வெறும் இந்த மக்காச்சோளம், இந்த கம்பு, இந்த அரிசியிலே வந்து ஃபுல் எனர்ஜி கிடைக்காது. அதனால நம்ம கம்பெனி ஃபீடும் இதுல கலந்து வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது கூட வந்து இந்த சோள மாவு இதெல்லாம் வந்து இந்த மக்காச்சோளம், இந்த கேழ்வரகு மாவு இது எல்லாத்தையும் என்ன பண்றோம், சுடத்தெண்ணெய் போட்டு ஒரு களி மாதிரி கிண்டி எடுத்து வந்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுதுங்க, வேஸ்டேஜ் இல்லாம. இப்போ வெயில் அதிகமா இருக்கேடா, எப்படி இது மேனேஜ் பண்ற? எப்படி இது? இல்ல ஹீட் அதிகமா தான் இருக்கு. பட் அதுவும் இல்லாம போன வாரம் வந்து மழை பெஞ்சதுனால என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால கோழிங்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சு ஸ்டார்டிங். அப்ப நான் என்ன பண்ணேன், போயிட்டு அப்புறம் மெடிக்கல்ல போய் நம்ம நாட்டு வைத்தியம் வந்து பார்த்தா செட் ஆகல. ஏன்னா நம்ம சின்ன குஞ்சுல இருந்தே நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணினே வந்தோம்னா அதுக்கு நோய். நாட்டு வைத்தியம் என்னது? அது வேப்பலை, அப்புறம் துளசி, குப்பை மேனி, கீழா நெல்லி, அப்புறம் வந்து சுக்கு, சீரகம், இது எல்லாத்தையும் வந்து மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியில நைட்டே நல்லா இடிச்சு கொதிக்க வச்சு மறுநாள் காலையில தண்ணியில கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரணும். இது வந்து வாரத்துக்கு 2 நாள் நம்ம கம்பல்சரி இதை கொடுத்துட்டே வந்தோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், நோய் தாக்கம் கம்மியா இருக்கும். ஆனா இதை வந்து நம்ம அதிகமா கொடுக்காதனால என்ன ஆச்சுன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது கோழிங்க இறக்க ஆரம்பிச்சு ஒரு 5 கோழி இறந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மெடிக்கல்ல போயிட்டு டெட்ராசைக்ளின், அப்புறம் வந்து க்ரோவி பிளஸ், விம்ரால் அப்படின்னு சொல்லிட்டு 3 மருந்து வாங்கி வந்து கலந்து கொடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த நோய் தாக்கம் குறைஞ்சிருக்குது. எல்லாம் அந்த இறப்புல வந்து கொஞ்சம் நின்று இருக்கு. அந்த மருந்து எப்படி கொடுக்கறது? தண்ணியில இன்ஜெக்ஷன் தண்ணியில கலந்து குடிக்கிற மாதிரி. இல்ல க்ரோவி பிளஸ்ன்றது என்னன்னா கோழிகள் வந்து குரோத்துக்காக கொடுக்குறது, விம்ரால்ன்றது வந்து விட்டமின்காக கொடுக்குறது. இதுல வந்து அந்த டெட்ராசைக்ளின் வந்து ஆன்டிபயோட்டிக், அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொடுக்குறது. ஓகே. இப்ப 3 ஆயிடுச்சு. இப்ப என்ன தீவனம் இப்ப கொடுக்குற மாதிரி? தீவனம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த களி கொண்டு சொன்னோம் இல்லையா, சோள மாவு, கெவுர் மாவு எல்லாம் சரி போட்டு களி கொண்டு வரணும். களி கொண்டு வந்து இப்ப அதுல கொடுத்தோம்னா இப்ப சாப்பிடுவாங்க. அதை வச்சு பாத்துடலாமா? வச்சு பாத்துடலாம். போடா, நம்ம உள்ள போயிட்டு தீவனம் வச்சு பாத்துருவோம். டேய், சார் யாரு? சார் வேற தீவனம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் தான் இந்த பண்ணையோட ஓனர், அதாவது என்னுடைய புள்ள. சின்ன ஓனரா? அவர் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வைக்கிறது, தீனி வைக்கிறது, அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறத அவர் தான். இது என்ன தீவனம்? இது வந்து சோளம், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் கலந்த தீவனம். ஓகே ஓகே. இது நல்லா சீக்கிரமே சாப்பிட்டு வெல்லமும் சேர்த்து கலந்து இருக்கிறோம். எதுக்காகனா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சாப்பிடும். அது இல்லாம அந்த அழுக்கெல்லாம் ஊத்தினா வெளியே தள்ளும். வெல்லத்துக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. சரி சரி. நம்ம அந்த மக்காச்சோளத்துக்கு கூட அந்த வெல்லம் கலந்து நம்ம கொடுக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் தள்ளிடும். அதனால வெல்லம் வந்து கொடுக்குறோம். சரி சரி சரி. இப்ப இதுக்கு அடுத்து இப்போ நெக்ஸ்ட் இந்த டைம் இப்போ ஒரு 3:30க்கு இது கொடுக்குற, அதுக்கு அடுத்து நைட்டு தீவனம் மட்டும்தான். தீவனம் தண்ணி மாத்தி வச்சிருவோம். அதோட நைட்டு ஃபுல்லா அவ்வளவுதான். மறுபடியும் காலையில எத்தனை மணிக்கு? காலையில 6 மணி 7 மணிக்கு வந்து மறுபடியும் தண்ணி மட்டும் மாத்தி கொடுத்துட்டு தீவனம் ரொட்டீனா வந்து இந்த சைட்ல நம்ம வேலி மசால் போட்டு வச்சிருக்கோம். பில்லு இருக்கு. இந்த பில்லெல்லாம் கட் பண்ணி வந்து போட்டோம்னா அந்த பசுந்தீவனம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஓகே. பட் இங்க சுத்தி மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சுத்துல அவுத்து விடும் போது பாத்தீங்கன்னா நல்லா இந்த பசு பொருட்கள், இந்த அரும்புல்லு இதெல்லாம் அப்படியே நல்லா மேய்ஞ்சிட்டு வரும்.
சரி சரி. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து அந்த இன்குபேட்டர்ல வச்சு இந்த குஞ்சுங்க பொரிச்சிருக்குது, அது 1 மந்த் செக்கா இருக்கு, அதை பார்க்கலாம். சரி. இது என்ன கோழிடா இங்க இருக்கிறது? இவங்க வந்து அதாவது கிரிராஜான்னு சொல்லுவாங்க. கிரிராஜா. ஆமா, நான் இந்த கிராம பகுதியில வந்து பாத்தீங்கன்னா போந்தா கோழின்னு சொல்லுவாங்க இதை. ஓ, போந்தா கோழி தானே. போந்தா கோழினா அந்த இப்ப நம்ம கறிக்கெல்லாம் வாங்குறோம் அதான போந்தா கோழி. அதாவது நாட்டு கோழி பிராய்லரோட கலப்பினம் இது. ஓ, அதாவது வந்து நாட்டு கோழி மாதிரியும் இருக்கும், பிராய்லர் மாதிரியும் இருக்கும். ரொம்ப ஹார்டாவும் இருக்காது, சாஃப்டாவும் இருக்காது, நார்மலா கறி இருக்குது. முட்டை நல்லா அவையும் உட்காராது, முட்டை நல்லா முட்டையிட்டே இருக்கும், நல்லா நல்லா இருக்கும் முட்டை பெருசு பெருசா. ஓ, இப்போ முட்டை ஆனா அவியம் வைக்காது, இப்போ அவியம் உட்காராது. ஓ, ஒன்லி முட்டை மட்டும் போடும். முட்டை மட்டும் இட்டுன்னு இருக்கும், அதோட கறிக்கு மட்டும்தான் இது. சரி சரி சரி. இப்ப நம்ம அந்த குஞ்சு போய் பாத்துடலாமா? அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன சைஸ்ல இருக்குன்னு. டேய், அது என்னடா 2 கோழி டிஃப்ரெண்டா இருக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா கிர்னி கோழின்னு சொல்லுவாங்க இவங்கள. இதுங்க இருந்ததுன்னா எனி டைம் கத்திக்கிட்டே இருக்கும். யாருன்னா தேவையில்லாத ஆட்கள் உள்ள வந்தாலோ, இல்ல பாம்பு பூச்சிகள் அந்த மாதிரி எதனா வந்தாலோ இது பயங்கரமா சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதனால இது வந்து நமக்கு சேஃப்டிக்காக இது இந்த 2 கோழி இருக்கு. வெளியாட்கள் யார் வந்தாலும், நாய் கீரி புள்ள அந்த மாதிரி எது வந்தாலும் சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். ஓ சரி. இப்ப நம்ம இங்க வந்துட்டோம், அந்த குஞ்சு அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க முனையில இருந்தாங்க 2 பேரும். இது என்ன கோழிடா? இது என்ன கோழி? இது வந்து சோனாலி ரகம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எடை அதிகம் வராது, ஆனா இது வந்து முட்டைகள் அதிகமா போடக்கூடிய ரகம். இது வந்து சேவல். இதுகளோட பெட்டை கோழி வந்து அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோல இருந்து 2 கிலோக்குள்ளார தான் இருக்கும் சேவலே. அவ்வளவுதான் இதோட குரோத் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. கட்டைக்கோழி வந்து முட்டையிடும். வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 230 இருந்து 250 முட்டை வரைக்கும் இடக்கூடியது இந்த ரகம் இருந்தது. ஓகே, சோனாலி. இது என்ன, இது மேல இது சேவல் அப்படிதான் இருக்கும், கொண்டை வந்து பெருசா இருக்கும். ஓகே ஓகே. இப்ப இது என்ன, இந்த 2 கோழி இங்க கட்டி வச்சிருக்கீங்க? வந்து புதுசா வாங்கிட்டு வந்திருக்காங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா. இந்த சேவலுக்கு ஈக்குவலான ஜோடி வந்து இல்ல, அதனால பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து சின்னதா இருக்கு. சோனாலி ரக கோழிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்குது. அதனால இவங்க 2 பேரை இப்ப நான் வாங்கி வந்திருக்கேன். இப்ப இவருக்காக. இது எவ்வளவு நாள் கொட்டி, எவ்வளவு நாள் கழிச்சு இருக்கு இந்த சைஸ்னா? என்ன எவ்வளவு நாளைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்து கோழி இதெல்லாம். ஓகே. இப்ப வந்து முட்டையிற ரகம் இன்னொரு 15 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ளார முட்டையிடுவாங்க இவங்கெல்லாம். இது கட்டி வச்சுதான் இப்போதைக்கு இருக்கு. இப்ப நம்ம புதுசா வாங்கி வந்ததுனால வெளியே பறந்து போயிடும். இவங்க வந்து இந்த இடத்துக்கு பழகணும். பழகும் போது என்னன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இவங்க இந்த இடத்துல கட்டி போட்டுதான் தீனி போடணும். அதுக்கப்புறம் அவுத்து வரும்போது அப்புறம் இந்த இடத்த விட்டு இடத்த வெளியே போவாங்க. இதுக்கு தீவனம் என்னது? அதே தானா? எல்லாம் சேம் தான். இது வந்து கம்பெனி போயிடுது. இன்னைக்கு புதுசா வந்ததுனால இவங்க வந்து அந்த மஞ்சள், சீரகம், உப்பு வந்து கலந்து கூட வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இங்க இருக்க குஞ்சுங்க ஏதோ வருதுடா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் சிக்ஸ் இவங்க. இப்போ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து வரும்போது இன்குபேட்டர்ல இல்ல இவங்க இல்ல, நம்ம லாஸ்ட் டைம் இன்குபேட்டர்ல இருந்தோம். இந்தாண்ட அடுத்து அங்க. ஓகே. இவங்க வந்து இப்போ ஒரு 40 நாள் சிக்ஸ் இவங்க எல்லாம். இப்போ இதுதான் வந்து நம்ம இன்குபேட்டர்ல முட்டையா பாத்துட்டு போனீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த முட்டையில இருந்து வந்தவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு 1.5 மாசம் சிக்ஸ். ஓ, இதை விடவே இது பெருசா இருக்கு. அப்போ ஆமா. இதோட ரகம் என்ன ரகம் இது? இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாட்டுக்கோழி தான், சிறுவிடை தான் இது எல்லாமே. ஓ, சிறுவிடை. ஆமா, நாட்டுக்கோழி தான் ஃபுல்லாவே. நாட்டுக்கோழி, கருங்கோழி இதுல இருக்கு, கடக்நாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரகம் இது. இது முட்டையில இருந்து வந்து இப்போதைக்கு இதோட சைஸ்ல எவ்வளவு நாள் ஆகுது கரெக்டா? இது கரெக்டா 40 நாள். முட்டையில இருந்து வெளியில வந்து 40 நாள் ஆகுது. இந்த சைஸ் இப்ப 40 நாள். இப்ப இது இன்னும் முட்டை போடணும்னா என்ன growth எவ்வளவு நாள் ஆகணும்? இதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 நாள்ல இருந்து 50-60 நாள் ஆகும். ஓகே. இது ஒரு 20 நாள், சாரி 40 நாள், இன்னும் ஒரு 60 நாள்னா ஆல்மோஸ்ட் 100 நாள். 100 நாள்ல இருந்து ஒரு 120 நாள் ஆகும் ஒரு கோழி வந்து முட்டையிடுறதுக்கு. அதுவும் நம்ம கரெக்டான ஃபீடு கொடுத்தா மட்டும்தான். அதுக்கான தேவையான சத்துக்கள் எல்லாம் கரெக்டா கிடைக்கும் போதுதான் அந்த வளர்ச்சி எட்டும். அப்படி இல்லைன்னா வளர்ச்சி கம்மியா இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்த்த விட இன்னும் கூட ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு முட்டைன்ற மேனிக்கு 30 நாளைக்கு 30 முட்டை இடுமா? ஒரு சில கோழிகள் 15 முட்டை இடும். ஒரு சில கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 முட்டை வரைக்கும் தான் இடும். அதுக்கப்புறம் அவையத்துல
உட்காந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் அவயத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுவே கோழி அடை வச்சோம்னா அது கண்டினியூ அப்படியே அவயத்துல உட்காந்து அந்த குஞ்சு பொரிச்சு அது காபந்து பண்ற வரைக்கும் ஒரு 3 மாசம் அது ப்ராசஸ் ஆயிடும். நம்ம இன்குபேட்டர்ல வச்சு பொரிக்கிறதுனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. முட்டையை எடுத்துட்டு நம்ம ஒரு 15 நாள் அவயத்துல இருந்து நம்ம அதை தெரிஞ்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சு மறுபடியும் முட்டையிட ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த முட்டையை எடுத்து நம்ம அவயத்துக்கு அது அவயத்துல இருந்தாலே போதுமா, இல்ல இன்குபேட்டர்ல திரும்ப அதை நம்ம எடுத்து வைக்கணுமா? இல்ல, நம்ம இன்குபேட்டர்ல வைக்கிறது தான் பெஸ்ட் என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா கோழியை நம்ம அடை வச்சுட்டோம்னா அது அடைய இருந்து அது குஞ்சு பொரிச்சு அதுக்கப்புறம் அது மறுபடியும் வளர்ந்து அது கோழி ஆளாக்குற வரைக்கும் அது அதனோட அந்த கோழியோட தேவை இருக்காது. முட்டையை இடாது, நமக்கு அந்த முட்டை கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. நம்ம இப்படி வச்சு வளர்க்கும் போது நமக்கு அது முட்டை இட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம இப்ப இன்குபேட்டர்ல வச்சு அவயத்தை எடுத்துட்டே இருக்கலாம். சரி சரி சரி. இப்ப இங்க என்ன இது ஒரு சின்ன அன்னக்கூடையில அது ஏதோ உக்காந்து இருக்கு. என்னன்னா இப்ப புதுசா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோழி அடை வச்சிருக்கேன். ஓகே. கோழி அடை வச்சு இப்ப இன்குபேட்டர்ல ஒரு 30 முட்டை இருக்கு. அந்த 30 முட்டை குஞ்சு பொரிச்ச உடனே அந்த முட்டைகள் அந்த கோழி குஞ்சுல வந்து இவங்க கூட சேர்த்து தாய் கோழி கூட வளர்த்தா கோழியோட growth எப்படி இருக்கு, அதனோட வளர்ச்சி எப்படி இருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோழி அடை வச்சிருக்கேன். இதுல ஒரு 3 முட்டை தான் வச்சேன். ஒரு முட்டை பொரிச்சிருக்கு, அது கீழே ஒரு குஞ்சு இருக்கு. ஓகே ஓகே. இப்ப இன்குபேட்டர்ல இருக்கிற கோழி குஞ்சுகள் நாளையில இருந்து பொரிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல இருந்து ஒண்ணு கொண்டுட்டு வந்து இவர் கூட சேர்த்து விட்டுற வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம சேவல் அந்த கான்செப்ட் இருக்குல்ல, சேவல் வைக்கிறதுன்றது நம்ம வந்து இது முட்டை போடணுன்ற பர்பஸ்க்கு தான் வச்சிருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்கு நம்ம கிட்ட. நான் வந்து தனியா அதை வளர்த்துட்டு இருக்கேன், வீட்டாண்ட வச்சு அதை வளர்த்துட்டு இருக்கேன். ஒரு 10 கோழி கிட்ட இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 சேவல் இருக்கு, 7 பெட்டை கோழி இருக்கு. அதுல இருந்து வர்ற முட்டையை தான் நான் வந்து இன்குபேட்டர்ல அடை வச்சு இந்த குஞ்சு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சரிக்கா. இப்ப இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா நம்ம பண்ணல? வேற எதுவும் இதோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஏன்னா இப்ப இந்த வெயில்னால பாத்தீங்கன்னா நம்ம அடை வைக்கிற முட்டையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வச்சோம்னா அதுல ஒரு 35 இருந்து 40 வரைக்கும் தான் பொரிக்குது. மீதி வந்து கரு பிடிக்க மாட்டேங்குது, பிடிச்சாலும் அது குஞ்சு வெளியே வர மாட்டேங்குது. அது வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால நமக்கு இப்போ இது வந்து இந்த வெயில் நாள் போனாதான் நம்மளால எதை போனாலும் பண்ண முடியும். இப்ப இது என்னத்துக்கு தொழும்பு எதுக்கு கீழே போட்டிருக்கு, அங்க என்னத்துக்கு, அது என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நார்னு சொல்லுவோம், தேங்காய் பஞ்சு. ஆமா ஆமா. இது என்னன்னா நம்ம சிமெண்ட் தரதுனால கோழிகளோட கால் பாதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது வந்து சிமெண்ட் தரையில வந்து படும்போது அது பாதம் டேமேஜ் ஆகும், பெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இந்த தேங்காய் பஞ்சு போட்டுருவோம். இப்ப தேங்காய் பஞ்சு டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்ம இங்க இருக்கிற அரவை மில்லுல இருந்து இந்த மாதிரி மல்லாட்டை கொழும்பு வாங்கி வந்து போட்டு மெயின் இந்த ஒரு பர்பஸ்க்காக தான். அது இல்ல, இன்னொன்னு என்னன்னா அது போடுற அந்த கழிவுகள் பாத்தீங்கன்னா தரையா இருந்ததுன்னா ஒட்டிக்கிச்சுன்னா ரெண்டாவது அது விடாது. இதுனா நம்ம இப்ப இந்த கோழி 2 மாசம் வச்சிருக்கோமா, 2 மாசம் இதை நம்ம கூட்டி வாரி வெளியே கூட்டிட்டோம்னா நமக்கு தரை கிளீனா இருக்கும். இதை திரும்ப காய வச்சு கூட இதை எடுத்து அப்படி காய வைக்கிறது இதை மாதிரி அப்படியே குப்பைக்கு கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் வாங்கி புதுசா இருக்கும். இதுலயே இருந்தாலும் நோய் வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அந்த சாணங்கள் மறுபடியும் அது சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால மறுபடியும் நோய் தாக்கம் அதிகமா வர வாய்ப்பு. இப்ப இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா டாக்டர் ஏதாவது வராங்களா, இல்ல இப்பத்திக்கு ஏதாவது மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க டாக்டர் தான் நாங்க வந்து அட்வைஸ் கேட்டுதான் நாங்க வந்து அந்த மெடிசன் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு அவங்க சொல்றாங்க, அது பிரகாரம் தான் அந்த மெடிசன் வாங்கி போட்டு. இந்த கோழி அடை வச்ச முட்டை இருக்குல்ல, அந்த முட்டை எங்க வச்சிருக்கு இப்போ? இப்போ இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம். இதோ இருக்கு பாருங்க. எத்தனை முட்டை இருக்கு இப்போ இதுல? வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 முட்டைக்கு மேல இருக்கு. 37 முட்டை இருக்கு. ஓகே. இது எதுக்கு? இந்த ஈரப்பதத்துக்காக நம்ம சாக்கு நினைச்சு போட்டிருக்கோம். எதுக்காகனா உள்ள இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஈரப்பதம் தேவை. ஓகே. ட்ரையா இருந்ததுன்னா வெளியே வர கஷ்டப்படும். அதனால 2 இடத்துல தண்ணி வச்சிருக்கோம். ஓகே. சாக்கு ஈர சாக்கு போட்டு வச்சிருக்கோம். இது இன்னொன்னு என்னன்னா ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து மாத்தினே இருக்கும். இந்த ஈரப்பதம் வேணும், அப்பதான் அந்த முட்டை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப இந்த தண்ணி என்ன பர்பஸ்க்காக? 2 தண்ணி ஈரப்பதம் வேணும் முட்டையில. உள்ளார இருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வர்றதுக்கு ஈரப்பதம் தேவை. அதுக்காக நம்ம சாக்க நினைச்சு போடுறது, இந்த தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பண்றோம். சரி சரி சரி. இப்ப இது எத்தனை நாள் ஆயிருக்கு? இது வந்து 19 நாள் ஆயிருக்கு. நாளையில இருந்து எல்லாம் ஒரு கோழி குஞ்சா வெளியே வர ஆரம்பிக்கும். இது வந்த உடனே இதை எடுத்து தாய் கோழி கிட்ட இதை வந்து விட்டு இதுல இருந்து நம்ம அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்றதுக்காக இந்த பிளான் இந்த வாட்டி பண்ணியிருக்கோம். சரி சரி சரிடா. இப்போ ஓகே. இப்போ அடுத்து ஏதாவது இது ஏதோ புதுசா இருக்கு ஷெட்ல? தண்ணி தொட்டியா?
என்ன பர்பஸ்க்காக? இப்போ வந்து நம்ம வந்து மாடு ஒரு 4 மாடு இருக்கு நம்ம கிட்ட. அந்த மாட்டுக்கு தண்ணிக்காக தொட்டி கட்டியிருக்கோம். ஓகே. பிளஸ் வந்து நம்ம அந்த டப்பா, அந்த கோழி தீவனத்துக்கான டப்பாலாம் டெய்லி நம்ம கிளீன் பண்ணணும். அதுக்காகவும் யூஸ்க்காக கட்டி வச்சிருக்கிறோம். வெய்ய டைமுக்கு குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இது ஏன் 2 தொட்டியா இருக்கு, 2 பார்ட்டிஷன்? இப்ப என்னன்னா இதுல நம்ம வந்து டப்பாலாம் கழுவும், இதுல வந்து அன்கிளீனா இருக்கும் இந்த தொட்டி எப்பவுமே. அதனால மாடு தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால இப்ப மாட்டுக்குன்னு இந்த சின்ன தொட்டி மாட்டுக்குன்னு சொல்லிட்டு மேடை ஏற மாதிரி கட்டி வச்சிருக்கோம். ஓ, இது ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கனால மாட்டுக்கு மண் மேடை கொட்டி வச்சிருக்கோம். இதுல ஏறி மாடு இதுல தண்ணி குடிச்சுக்கும். நம்ம அந்தாண்ட இருக்கிற தொட்டி நம்ம வேஸ்ட் கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி அது அந்த தொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நானுமே நம்ம ஷெட்ல வந்து தொட்டி கட்டினோம். இதே மாதிரிதான் ஹைட்டா கட்டிட்டோம். ஏன்னா எனக்கு வந்து சரி வந்து கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுன்னா குளிக்க கொள்றதுக்கு ஈஸியா இருக்குன்ற பர்பஸ்க்காக. இப்ப மாடு வந்தா தண்ணி குடிக்கும்ன்றதுக்காக கட்டினோம். பட் மாடு வந்து ஹைட் இல்லாதனால குடிக்க முடியல. நானுமே இந்த செட்டப் தான் நான் இப்போ அங்க பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மேடு மாதிரி ஏறி வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 நாள் குடிக்க கஷ்டப்பட்டது. புதுசா ஏறல. அதுக்கப்புறம் நான் கவுத்தை பிடிச்சி இழுத்துன்னு காமிச்சு விட்டதுக்கு அப்புறம் அது ட்ரெயின் ஆயிடுச்சு. கரெக்டா வந்து குடிச்சிருது. சரிடா. சரி, ஓகே. இப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அவரோட ஷெட்ல வருவோம், என்ன அப்டேட்ன்றதை அடுத்து கேட்டுக்கலாம். சரி, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ.